கோபத்தின் உச்சத்தில் பேசிவிட்டு இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமே என்று பிறகு வருத்தப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? உங்கள் நாவே உங்களை சிக்கலில் சிக்க வைத்திருக்கிறது என்றால் நீங்கள் மட்டுமல்ல, பலரும் இவ்வாறு சிக்கப்பட்டுள்ளனர். வார்த்தைகள். நாம் உற்சாகப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ, குணமாக்கவோ அல்லது காயப்படுத்தவோ, நன்மையை பேசவோ அல்லது ஒருவரை உடைக்கவோ நாம் தினமும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். வேதாகமம் நம் வார்த்தைகளை சிறியதாகவோ தீங்கில்லாததாகவோ கருதவே இல்லை. நீதிமொழிகள் 18:21 நமது வார்த்தைகளில் மரணமும் ஜீவனும் அடங்கியிருக்கிறது என்று வேதாகமம் கூறுகிறது. அதாவது நாம் பேசும் ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு கருத்தும் நாம் நினைப்பதை விட அதிக கனத்தை கொண்டது. ஆனால் இங்கு ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் நாவை பயன்படுத்துவதில் தடுமாறுகின்றனர். நாம் பிறரை குறித்து புறங்கூறுகிறோம், குற்றஞ்சாட்டுகிறோம், கோபத்தில் மறுமொழி கொடுக்கிறோம், மிகைப்படுத்தி பேசுகிறோம், நியாயந்தீர்க்கிறோம் அல்லது கிறிஸ்துவை பிரதிபலிக்காத விஷயங்களை ஆன்லைனில் பதிவிடுகிறோம். அதனால் இந்த காணொளியில் நம் நாவை கட்டுப்படுத்த வேதாகமம் என்ன போதிக்கிறது என்பதை நாம் ஆராயப் போகிறோம். நம் சொந்த முயற்சியால் மட்டுமல்ல, ஞானத்தாலும் தாழ்மையாலும் பரிசுத்த ஆவியானவரின் புதுப்பிக்கும் வல்லமையாலும் இது சாத்தியமாகும். இறுதியில் ஒருவரை உடைப்பதற்கு பதிலாக அவர்களை உருவாக்கும் வண்ணம் எப்படி பேச வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். நம் வார்த்தைகள் நம் இருதயத்தை வெளிப்படுத்துகின்றன. லூக்கா 6:45 இயேசு கிறிஸ்து ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை கூறுகிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதாவது நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அதனால் நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலில் இருதயத்தை சரி செய்ய வேண்டும். உங்கள் சுபாவம், காயங்கள், பயங்கள், பெருமை ஆகிய இவையெல்லாம் உங்கள் வார்த்தைகளில் வெளிப்படும். பிரச்சனை நாவு மட்டுமல்ல, நாவின் பின்னணியில் இருக்கும் இருதயம்தான் உண்மையான பிரச்சனையாகும். நீங்கள் கவலையாக இருக்கும்போது கேலியான வார்த்தைகள் தானாக வெளிப்படுவதை கவனித்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் இருதயம் பொறாமை, பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும்போது பிறர் பற்றி பேச தோன்றுகிறதா? நன்றி அறிதல் குறையும் போது முறுமுறுப்புகள் பெருகுகிறதா? உங்கள் இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறதோ அதை உங்கள் வாய் வெளிப்படுத்துகிறது. நல்ல வார்த்தைகளை பேச முயற்சிப்பது மட்டும் இதற்கான தீர்வு அல்ல. தேவன் உங்களுக்குள் கிரியை செய்ய அனுமதிப்பதே இதற்கான தீர்வாகும். பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாவுக்கு புதுப்பிக்கப்பட்ட இருதயம் அவசியமாகும். நாவு சிறியதுதான், ஆனால் வல்லமையானது. யாக்கோபு புத்தகம் இதை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு 3:3-6 வரை நாவை குதிரையின் வாயில் உள்ள கடிவாளத்திற்கும், பெரிய கப்பலை திருப்பும் சுக்கானுக்கும், ஒரு காட்டையே எரிக்கக்கூடிய சிறிய நெருப்புக்கும் யாக்கோபு ஒப்பிட்டுள்ளார். நாவு சிறியதானாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. உங்கள் சொந்த வாழ்க்கையை சிந்தியுங்கள். ஒரு கடுஞ்சொல் ஒரு உறவை நாசமாக்கக்கூடும். ஒரு கவனமில்லாத நகைச்சுவை நம்பிக்கையை அழிக்கும். ஒரு கோப சொல் ஒரு நட்பை முறித்துவிட வல்லது. ஒரு புறங்கூறல் ஒருவரின் நற்பெயரை கெடுத்துவிடும். வார்த்தைகள் மறைந்து போகாது, அவை வடுக்களை ஏற்படுத்தும். யாக்கோபு 3:6 நாவும் நெருப்புதான் என்று சொல்லுகிறது. கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது எரிக்கும், அழிக்கும், சேதப்படுத்தும். நாவால் ஆசீர்வதிக்கவும் கூடும், சபிக்கவும் கூடும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என்று யாக்கோபு 3:10 ஒரு ஆச்சரியமான காரியத்தை யாக்கோபு சொல்கிறார். இது இன்று நமக்கும் பொருந்தாதா? ஞாயிற்றுக்கிழமை தேவனை துதிக்கிறோம், திங்கட்கிழமை நம்மோடு பணிபுரிவோரை குறித்து குறை சொல்லுகிறோம், பொறுமைக்காக ஜெபிக்கிறோம், அடுத்த நிமிடம் வீட்டில் இருப்போரிடம் கோபப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுகிறோம், அடுத்த 5 நிமிடத்தில் நம்மை எரிச்சலூட்டியவர்களை ஆன்லைனில் திட்டி பதிவிடுகிறோம். இதனை யாக்கோபு இருமனம் என குறிப்பிடுகிறார். நம் வாய் ஜீவ ஊற்றாக இருக்க வேண்டுமா அல்லது அழிவின் ஊற்றாக இருக்குமா என்பதனை வேதாகமம் நம்மை தேர்ந்தெடுக்க கூறுகிறது. நமது நாவு எவ்வாறு பயன்பட வேண்டும் என்பதை இன்றே தீர்மானிக்க வேண்டும். புறங்கூறுதல் என்பது ஒருவர் இல்லாத போது அவரை தரந்தாழ்த்தி பேசுவதாகும். கோல் சொல்லுதல் பிராண சிநேகிதரையும் பிரித்துவிடும் என்று நீதிமொழிகள் 16:28 எச்சரிக்கிறது. இன்று புறங்கூறுதல் வார்த்தைகளால் மட்டுமல்ல, சமூக வலைதளங்களில் பதிவாகவும் பகிர்வாகவும் பரவுகிறது. நீங்கள் ஒன்றுமில்லை என்று நினைக்கிற ஒரு பதிவு காட்டுத்தீயாக பரவி யாரையாவது ஆழமாக காயப்படுத்தலாம். குறை சொல்லுதலையும் எதிர்மறை பேச்சுகளையும் குறித்து அடுத்து பார்க்கலாம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள் என்று பிலிப்பியர் 2:16 சொல்கிறது. ஏன் என்று தெரியுமா? குறை சொல்லுதல் உங்கள் ஆவியையும் உங்களை சுற்றியுள்ள யாவரையும் இருளாக்கிவிடும். எதிர்மறை பேச்சு உங்கள் வீட்டின் சூழ்நிலையை, பணியிடத்தை, நட்பு வட்டத்தை கெடுக்கிறது. அடுத்து கோபமாயெறிதலை குறித்து காணலாம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என நீதிமொழிகள் 15:1 கூறுகிறது. உங்கள் பேச்சு ஒருவரது கடுங்கோபத்தை சமாதானப்படுத்தலாம் அல்லது கோபத்தை கிண்டிவிடலாம். அடுத்தது யோசியாமல் பேசுகிற வார்த்தைகளை குறித்து பார்ப்போம். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் என்று நீதிமொழிகள் 29:20 எச்சரிக்கிறது.
நீங்கள் என்ன எழுதியுள்ளீர்கள் என்பதை படிப்பதற்கு முன் அனுப்பு பொத்தானை அழுத்தியதுண்டா? உணர்ச்சி வசத்தில் பேசிய வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் கழித்து வருந்தியதுண்டா? பேசுவதற்கு முன் நிதானமாக இருக்க வேண்டும் என வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஏன் நாவை கட்டுப்படுத்த தவறுகிறோம்? ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக தன்னம்பிக்கையை நம்புகிறோம். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை பலமுறை சீர்படுத்த முயற்சித்திருக்கலாம். இன்று நான் என் நிதானத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்வதற்குள்ளும் நீங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அல்லது யாரையும் குறித்து புறங்குற மாட்டேன் என்று தீர்மானித்து சில மணி நேரங்கள் அதில் ஜெயம் கண்டாலும் ஏதேனும் காரியம் உங்களை சோதிக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று யாக்கோபு 3:8 சொல்லுகிறது. அதன் அர்த்தம் என்ன? இதை நீங்கள் தனியாக செய்ய முடியாது. நீங்கள் பேசும் விதத்தை மாற்றக்கூடியவர் தேவனுடைய ஆவியானவர் ஒருவரே. வாய் இருதயத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதால் இருதயத்தில் நிரம்பி இருப்பது வார்த்தைகளாக வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையை கோபம், பயம், பொறாமை, பெருமை, அவமதிப்பு, பொழுதுபோக்கு விஷயங்களால் நிரப்பினால் உங்கள் வார்த்தைகளும் அத்தகையவைகளாகவே இருக்கும். ஏனெனில் இருதயத்தில் இருப்பதே வார்த்தைகளாய் வெளிப்படுகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவூற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4:23 சொல்கிறது. சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று நீதிமொழிகள் 10:19 எச்சரிக்கிறது. நாம் பேசிய பிறகு வருந்தும் பல தருணங்கள் நாம் நிதானமாய் யோசிக்காத நேரங்களில்தான் உருவாகிறது. இதனை தவிர்க்க முதலாவது, தேவன் உங்கள் இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று ஜெபியுங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று தாவீது சங்கீதம் 51:10 ஜெபித்தார். உங்கள் வார்த்தைகளில் போராட்டம் இருந்தால் தினமும், கர்த்தாவே என் இருதயத்தை மாற்றும், என் வார்த்தைகள் உம்மை மகிமைப்படுத்தட்டும் என ஜெபியுங்கள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய இடங்கொடுங்கள். கலாத்தியர் 5:22-23 வரை ஆவியின் கனி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியனாகும். இவையெல்லாம் நல்ல வார்த்தைகள் வெளிப்படுவதற்கான அம்சங்கள் தான். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை ஆளும்போது உங்கள் பேச்சு மென்மையாகும். நீங்கள் நல்வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்ல, நன்மையானவைகளை சிந்திக்கவும் தொடங்குவீர்கள். மூன்றாவது, நன்மையை பேச பழகுங்கள். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 25:11 சொல்கிறது. உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, நம்பிக்கை ஊட்டுகிற, விசுவாசத்தை கட்டுகிற, ஆறுதலை கொடுக்கிற வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். நான்காவதாக, நிதானமாக பேசுங்கள். கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என யாக்கோபு 1:19 ஒரு எளிய விதியை தருகிறது. பெரும்பாலான உரையாடலில் உள்ள பிரச்சனைகள் இந்த வரிசையை மாற்றும் போதுதான் வருகிறது. பதிலளிப்பதற்கு முன், இது அன்பானதா, இது அவசியமா, இது விவேகமானதா, இது கிறிஸ்துவை பிரதிபலிக்குமா என உங்களை நீங்களே கேளுங்கள். பதில் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். ஐந்தாவது, ஜெயிப்பதை விட சமாதானத்தை தேர்ந்தெடுங்கள். விவாதங்களில் நாம் ஜெயிக்க விரும்புகிறோம், ஆனால் தேவன் மனுஷனை ஜெயிக்க விரும்புகிறார். நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று சொல்கிறது. நேர்மையாக இருக்க கடுமையாக பேச வேண்டியதில்லை. நாம் சரியாக இருக்க சத்தமிட வேண்டியதில்லை. திருத்துவதற்காக ஒருவரை உடைக்க வேண்டியதில்லை. அன்பில் சொல்லப்படும் சத்தியம் பெருமையுடன் சொல்லப்படும் சத்தியத்தை விட அதிகமான மாற்றத்தை கொண்டு வரும். ஆறாவது, புறங்கூறுதலை விட்டுவிடுங்கள். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் என்று நீதிமொழிகள் 20:19 சொல்கிறது. எனவே அதிகமாய் பேசுவோரை தவிர்ப்பது நல்லது. யாராவது புறங்கூறுதலில் உங்களை இழுக்க முயன்றால், அவரை பற்றி இப்படி பேச நான் விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். இவ்வாறு பதிலளிப்பது எளிதானது, தெளிவானது, வேதத்தின்படியும் சரியே. ஏழாவது, தேவனுடைய வார்த்தையால் உங்கள் சிந்தையை நிரப்புங்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவஞ்செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதம் 119:11 சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை இருதயத்தை சீர்படுத்துகிறது. அது உங்கள் எண்ணங்களை மாற்றும், உணர்ச்சிகளை புதுப்பிக்கும், பேச்சை சரியான முறையில் திருப்பும். நீங்கள் இருதயத்தை எதனால் நிரப்புகிறீர்களோ அவைகளே உங்கள் வார்த்தைகளில் வெளிவரும். எட்டாவது, அமைதியை ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கமாக கடைபிடியுங்கள். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று நீதிமொழிகள் 17:28 கூறுகிறது. அமைதி அது பலவீனம் அல்ல. சில நேரங்களில் அமைதி ஞானம், சில நேரங்களில் அமைதி வலிமை, சில நேரங்களில் அமைதி பாவத்தை தடுக்கும். உணர்ச்சிகள் உச்சத்தில் இருக்கும்போது அமைதி பரிசுத்தமாக இருக்கலாம். ஒன்பதாவது, தேவைப்பட்டால் மன்னிப்பு கேளுங்கள். மிகவும் முதிர்ந்த விசுவாசிகளும் நாவிலே தவறுகிறார்கள். நாம் அனைவரும் அநேக விஷயங்களில் தவறுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று யாக்கோபு 3:2 சொல்லுகிறது.
தாழ்மை உறவுகளை மீட்டெடுக்கிறது. மன்னியுங்கள், என் வார்த்தைகள் தவறானவைதான் என்று சொல்லலாம். இவை தேவனை மகிமைப்படுத்துகிற, வலிமையாக குணப்படுத்துகிற வார்த்தைகள் ஆகும். இவைதான் அடக்கப்பட்ட நாவினால் வரும் வேதாகம பலன்கள் ஆகும். நீங்கள் நன்மையை பேசும்போது உறவுகள் சீராகும். உங்கள் வீடுகள் அதிக சமாதானத்தோடு இருக்கும். பணியிடம் இலகுவாகும். நட்புகள் ஆழமாகும். இருதயம் மகிழ்ச்சி அடையும். சாட்சி வலுப்படும். ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று நீதிமொழிகள் 12:18 சொல்லுகிறது. காயப்படுத்தும் வார்த்தைகள் அல்ல, குணப்படுத்தும் வார்த்தைகள் பேசும் ஒருவராக நீங்கள் இருப்பதை சிந்தித்து பாருங்கள். பதட்டம் அல்ல, சமாதானம். தரந்தாழ்த்தி அல்ல, பலம். இருள் அல்ல, ஒளி. இத்தகைய வார்த்தைகள் புறப்படுவது நல்லது. தேவன் உங்கள் நாவை மாற்றும் போது இவ்வாறு நடக்கும். இயேசு அவமதிக்கப்பட்ட போதும் திரும்ப அவமதிக்கவில்லை. 1 பேதுரு 2:23 நாம் வாசிக்கிறோம். அவர் வயப்படும் போது பதில் வயவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட போதும் அமைதியுடனும் உண்மையுடனும் இருந்தார். அவர் அதிகாரத்தோடு பேசினார், கருணையோடு பேசினார், ஞானத்தோடு பேசினார், கட்டுப்பாட்டோடு பேசினார், சத்தியத்தோடும் அன்போடும் பேசினார். நாம் அவரை பின்பற்றினால் நம் வார்த்தைகளும் அவரையே பிரதிபலிக்கும். நாவு வல்லமையானது. அது கட்டவோ உடைக்கவோ முடியும். அது ஆசீர்வதிக்கவோ அல்லது சபிக்கவோ முடியும். அது குணப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ முடியும். ஆனால் தேவனுடைய உதவியால் உங்கள் வார்த்தைகள் மாறும். உங்கள் உரையாடல் மேம்படும். உங்கள் இருதயம் புதுப்பிக்கப்படும். உங்கள் உறவுகள் மலரும். உங்கள் பேச்சு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். தேவன் உங்கள் இருதயத்தை மாற்ற இடங்கொடுங்கள். உங்கள் வார்த்தைகளில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடங்கொடுங்கள். நன்மையை பேச பழகுங்கள். பேசுவதில் நிதானமாக இருங்கள். புறங்கூறுதலை விட்டுவிடுங்கள். தேவனுடைய வார்த்தையால் உங்கள் சிந்தையை நிரப்புங்கள். தேவைப்பட்டால் தாழ்மையுடன் மன்னிப்பு கேளுங்கள். நாவை உங்கள் சொந்த முயற்சியால் அடக்க முடியாது. அதை தேவனிடம் முழுவதும் ஒப்படைக்கும் போதுதான் அடக்க முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும்.